ஒரு தமிழ் தேசியவாதியாக உங்கள் மேலே 1000 விமர்சனம் இருக்குது விஜய். நீங்கள் எனக்கு அரசியல் தலைவனாக ஆக முடியாது. ஒரு காலகட்டத்தில் நானும் உங்கள் ரசிகனாக இருந்தேன் என்ற அடிப்படையில் இதை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் இது விமர்சனம் கிடையாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் கூட தனிப்பட்ட முறையில் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அறிவுறுத்திருக்காங்க. எனவே நான் சொல்கிறது இதுதான். உங்களுடைய வழிகாட்டிகள், உங்களுடைய ஆலோசகர்கள் உங்களை தப்பாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் யாரை நம்பி வந்து அரசியலில் குதிச்சிருக்கீங்களோ, அதாவது உங்களுடைய ஃபேன்ஸ், அவர்களே இன்னும் அரசியல்படுத்தப்படவில்லை. அடிப்படையில் இதைத்தான் நீங்கள் முதல்ல சரி செய்யணும். இருந்தாலும் உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் குடும்பத்தை ஒன்று சேருங்க. உங்கள் மனைவி மக்கள்கிட்ட பேசுங்க. உங்கள் பெற்றவங்கக்கிட்ட பேசுங்க. உங்கள் மனைவியை கேஸை வாபஸ் பண்ண வைங்க. உங்கள் மனைவி மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள். விட்டு கொடுத்து போங்க விஜய், கெட்டு போவதில்லை. எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்யலைன்னா அது மேலும் பிரச்சனை கொண்டு வந்து விடும். மனைவி மக்களுக்காக செய்ய வேண்டியது, பெற்றவங்களுக்காக செய்ய வேண்டியது, இதெல்லாம் தான் முதல்ல செய்யணும். அவங்க தான் உங்களுக்கு உண்மையாக உங்கள் கூடயே இருப்பாங்க. உங்களை பெற்று உங்கள் கூடயே வாழ்ந்து உங்களுக்காகவே வாழ்ந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்கள் மனைவி மக்கள், உங்கள் பெற்றவங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத நீங்கள் எப்படி மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவீங்க? வீடு நாடு ரெண்டும் வேறு இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனை வேணாம், அரசியல்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விதமான அரசியல் தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற அரசியலை சரி பண்ண முடியாத நீங்கள் எப்படி நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியலை சரி பண்ணுவீங்க? பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. எந்த நொடி இல்லை அந்த பொது வாழ்க்கையில் வர்றீங்களோ அந்த நொடி முதல் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே நீங்கள் மற்றவங்களுக்கு விமர்சனம் செய்வதோ இல்லை மற்றவங்க உங்களை விமர்சனம் செய்வதோ தவிர்க்க முடியாதது. ஆனால் அது அறத்தோடு இருக்கணும். நாங்கள் அறத்தோட விமர்சனம் செய்கிறோம்னு நினைக்கிறோம். மேலும் உங்களுடைய உண்மையான ரசிகர்களுக்கு இப்போ ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உண்மையிலேயே விஜயை ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கிட்டா, இல்லை அப்படி சொல்கிறத நீங்கள் உண்மையிலேயே உங்கள் விஜயை நேசிச்சிங்கன்னா, உயிருக்கு உயிராக நேசிச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்கள் தலைவனுக்கு நெருக்கடி கொடுங்க. என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அது எந்த மாதிரி நெருக்கடி? உங்கள் தலைவன், உங்கள் அண்ணன், உங்கள் தளபதி குடும்பத்தோட ஒன்றா வாழணும், குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு நெருக்கடி கொடுங்க. அன்பு நெருக்கடி கொடுங்க. அப்போ தான் எல்லார் வாழையும் அடைக்க முடியும். அதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். விட்டு கொடுப்பதுனால யாரும் கெட்டு போவதில்லை. யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவங்களுடைய பெற்றவங்களுக்காக தானே விட்டு கொடுப்பாரு. இதுதான் உங்கள் தலைவன் வாழ்க்கையில் செய்ய போகும் தரமான சம்பவமாக இருக்கும். எதுக்கோ ஹேஷ்டேக்கை தெரிக்க விடுற நீங்கள் இந்த ஒரு விடயத்துக்காக பண்ணுங்கள், உங்கள் தலைவனுக்காக பண்ணுங்கள். அதுக்கு மாறா குடும்பத்தில் மேலும் பிளவு உண்டாக்குற மாதிரி எதையும் பரப்பாதீங்க. நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் தலைவன் எப்படி இருக்கணும்னு. உங்கள் தலைவன் எப்படி உங்களுக்கு இருக்கணும்னு எவனோ முடிவு பண்ணுறான். குடும்பமோ அரசியலோ அது உங்கள் தலைவன் கண்ட்ரோலில் இருக்கணும். ஆனால் உங்கள் தலைவனே வேறு யார் கண்ட்ரோலும் இருக்கிறான்னு சொல்ல வரல, இருக்கக்கூடாது. உண்மையான ரசிகர்களே, உங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் தலைவன் உங்களுக்கு முதல்ல அரசியல் பாடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவருக்கு நல்ல வாழ்க்கை பாடத்தை எடுங்க. நன்றி.